அப்ப இந்த டாஸ்கே வைல்ட் கார்டு நமக்கு வந்து சண்டே நைட்டு இல்ல அதெல்லாம் எப்போ காட்டுவாங்களோ எனக்கு தெரியாது. அவனுங்க கான்ட்ராக்ட் பேஸ்ட் வந்து டெலிகாஸ்ட் டேவா உள்ள என்ட்ராவோட டேவோ ஏதோ 31ஆம் தேதி போறாங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரியாது. போ அதுல ஒரு மிட் வீக்க போட்டு கலையை தூக்கிட்டு ம் வீக்கெண்ட்ல இன்னொரு தடவை தூக்கிக்கலாம். எத்தனை பேர் ப்ரோ வராங்க? ஒரு 5-6 பேர், 4 பேர். 4 பேர் தானா? ஐயோ ரொம்ப கம்மியா இருக்கே. நேத்து நம்ம பேசுறது லெஜண்ட் சாண்ட்ரா அப்புறம் கேட்டிருப்பாங்க. அந்த அமிதா கேட்டதுக்கு அப்புறம் அமித் பார்கவ் போறான். அமித் பார்கவ் கன்ஃபார்ம் போறான். அவன் தான் யோசிக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அவன் எது உள்ள அனுப்புறாங்க? இதெல்லாம் மறுவாழ்வு துறை. இல்ல அதான் கேக்குறேன். இதெல்லாம் பிக் பாஸ் நம்ம மறுவாழ்வு கூடமா என்ன? பிக் பாஸ் நம்ம மறுவாழ்வு கூடமா என்ன? வெயிட் பண்ணுங்க தருண். இமாத் ப்ரோ, இந்த மிச்ச பிக் பாஸ் சொச்சம் கன்னடால மிச்சம் வந்து சீசன் 1 சீசன் 2 வந்து அவர்தான் வந்து பிக் பாஸ் வாய்ஸ் ஆன். அப்படியா? தேடி பார்த்துருந்தேன் யார் இவரு என்ன பண்ணிருக்காருன்னு. கன்னடால தானே? கன்னடா பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் 2 சீசனுக்கு இவர் தான் பிக் பாஸ் வாய்ஸ். அப்புறம் அங்க இருந்து அடிச்சு சொல்றீங்களா? தெரியல என்ன பண்ணாங்கன்ட்டு. அது 2 சீசன் தான் போட்டிருக்காங்க. சரி, இது இப்ப விளையாடிட்டு இருக்காங்க டாஸ்க். எஸ். இந்த டாஸ்க் மலையாளம்ல வந்துச்சாமே. இல்ல இந்த டாஸ்க் அப்படியே மலையாளம்ல வந்துச்சாமே. ஆமா ப்ரோ, மலையாளம்ல வந்திருக்கு. இந்த டாஸ்க் ஹிந்தில வந்திருக்கு. அது ப்ரோமோ தான் பார்த்தேன். இல்ல மலையாளம் 4 வாரம் விளையாண்டாங்களாமே அங்க. அப்படியா? அது தெரியலையே. ஏதோ 4 வீக்ஸ் யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, எனக்கு தெரியல. தாத்தா வந்தா தெரியும். தாத்தா வந்தா கேட்கலாம், அவர் பார்த்திருப்பாரு. மலையாளம் இந்த அடி பெருசா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல. ஆனா பிக் பாஸ் வந்து பார்வதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. ஆமா, இன்னைக்கு சொன்னால. உங்களுக்கு அப்படிதான் தோணுதா? அப்படி இல்ல, துணியெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொன்ன உடனே எல்லா துணியும் கொண்டு போயிட்டாரு. துணியெல்லாம் கொண்டு வந்து தர முடியாதுன்னு உடனே ஹேர் பின் கூட இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போயிட்டாரு. இப்ப பிக் பாஸ்காரங்க என்ன வேலை செய்வாங்க? என்ன வேலை செய்வாங்க? குக் பண்ணக்கூடாது, சோறும் தரல இந்த வாட்டி. ஏன் பார்வையடா வேலை பாக்குறீங்க, வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு போல. ஆமா. இந்த ஃபைட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த டாஸ்க் ஐடியாவே வந்திருக்கும். வெளியில மழை வேற பெய்யுது, வீட்டுக்குள்ளேயே வச்சு இவங்களுக்கு ஒரு டாஸ்க் பண்ணணும்னு கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க என்னமா மழை பெய்யுது ஹரி? ஆமா ப்ரோ. அவன் தான் செட்டுக்கு ரொம்ப பக்கமா நல்ல மழை. கடுப்பாதீங்க. நல்ல மழை இப்ப தூரிட்டே இருக்கு. நாளைக்கு ஆக்சுவலா சென்னை ஸ்கூல்ஸ்லாம் லீவ் ஆக்சுவலா இங்க. ப்ரோ எப்போ ப்ரோ டாஸ்க் ஆரம்பிப்பாங்க? நைட் ஆரம்பிக்க போறாங்களா? என்ன பண்ண போறாங்க? நான் ஷவர் ஆன் பண்ணிட்டு என் பாத்டப்ல நீட்டா நான் எனக்கு மழை ஃபீல்ல வரணும்னா ஷவர் ஆன் பண்ணிட்டு பாத்டப்ல அப்படியே ஃபிளாட் ஆயிடுவேன். அப்பா மழை பெய்யுதுடா அப்படிங்கிற மாதிரி. ரஃபியா சாயந்தரம் ஒரு டாஸ்க் வச்சாங்கல்ல, அந்த ஸ்வாப்பிங் டாஸ்க், அதுவே வந்து வேற ஏதோ சீசன்ல வந்துச்சாமே. ஹிந்தியா தெலுங்கு? அது ஹிந்தில இல்ல, அது தெலுங்குல வந்திருக்கும். அது அந்த டாஸ்க் அந்த ஹிந்தில இந்தியா நம்ம முடிச்ச மாதிரி தான் முடிப்பாங்க. சரியா? கேம் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 5 நிமிஷம் கூட ஆகாது, 2 நிமிஷத்துல முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. எங்க ஹிந்திலயா? தில்லி டாஸ்க் தர மாட்டாங்க. ஹிந்தில மேக்ஸிமம் டாஸ்க்லாம் ரத்து பண்ணிடுவாங்க, விளையாடவே மாட்டானுங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க இவங்க விளையாடுற லட்சணத்துக்கு. இவனுக்குலாம் பாட்டில் வச்சிருந்தாங்கல்ல போன வாரம், அடிக்கடிக்கு ஒவ்வொரு டேபிள்ல முன்னாடி. இந்தியா இருந்தா ஒரு பாட்டில் அங்க இருக்காது, எல்லா பாட்டிலும் உடச்சு போடுவாங்க. இமாத் ப்ரோ, ஆனா போன சீசன்ல சொன்னாங்கல்ல சுத்திகா அவங்க வந்து ரொம்ப டாஸ்க் எல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க சொல்லிட்டு ரொம்ப ஆடினாங்க சொன்னாங்க. அப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப வச்சானு சொன்னாங்க, டாஸ்க் இதை விட டஃபா வச்சாங்க சொன்னாங்க. இல்லையா? ஈஸி டாஸ்க் எதுவுமே வைக்க மாட்டாங்க, அவளுக்கு உடச்சு விட்டுருவாங்க எல்லாத்தையுமே. ஓகே. நம்ம எல்லாம் சொன்ன பேசினாங்க தெரியுமா, மிளகா பொடி அடிச்சிருவேன்னு சொல்லி பேசினாங்க தெரியுமா, அதெல்லாம் அவங்க ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்சுதான் இங்க சித்தார்த் சுக்லா, ஆசிம் ரியாஸ்னு 2 பேர் இருந்தாங்க. சரியா? அந்த டாஸ்க அந்த சீசன் யாரா பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கூட உருப்படியா நடந்திருக்காது. ப்ராப்பர்ட்டி எல்லாம் உடச்சிருவானுங்க, எல்லா ப்ராப்பர்ட்டி உடச்சிருவானுங்க. பிக் பாஸ் கஷ்டப்பட்டு இந்த மாடு மாதிரி என்னென்னமோ பண்ணி வச்சிருவாரு, வந்து உடச்சு போடுவானுங்க, விளையாடவே மாட்டானுங்க, ரிசல்ட்டே வராது. பிக் பாஸ் எப்பயுமே சொல்றது, எப்பயுமே ஒன்று சொல்ல ரத்து அப்படின்ட்டுருவாரு.
வாரம் திட்டு ரத்து வாங்குவாங்க கியா சல்மான் காட்டா தெரியும்ல. ரத்து கியா வேற லெவல் அந்த கேம். அது நல்லா இருந்துச்சு அந்த சீசன். யோசிச்சு பாருங்களேன், செத்துட்டான் எல்லா பாவம். வாரமும் திட்டுவாரு அவரு. சுக்லா எல்லாம் வாங்கி கடைசியா ஜெயிச்சிட்டான். செத்துட்டான். அது இருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே. நம்மளோட தமிழ் சீசன்ல ப்ரோ ஏதோ ஒரு சீசன்ல அந்த மாடு மாதிரி செட் பண்ணாங்கல்ல, அது எது ப்ரோ? விமத் ப்ரோ எனக்கு ஏன் 5 நினைக்கிறேன். இந்த பால் எடுத்துட்டு வர சம்திங் தானே. ஆமா ப்ரோ பால் எடுத்து வர மாதிரி பால். அது 5 நினைக்கிறேன். தெரியல, ஞாபகம் இல்லை. இந்த வாரம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன், இவங்க என்ன ட்ரை பண்றாங்க. இந்த டாஸ்க் எப்போ ஆரம்பிக்குது? கொஞ்சம் சின்ன ஸ்கூப் சொல்லுங்க. டாஸ்க் நைட்டு பண்ணுவாங்களா இல்ல நாளைக்கு காலைல தானே? ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாமா? இப்ப ஆஃப் பண்ணிட்டு தூங்க. ஓகே, ஆஃப் பண்ணிட்டு தூங்க. நாளைக்கு தான் இவங்க உட்காந்துருக்காங்களா? சரி ஓகே, ஆரம்பிச்சிருவாங்க. நானும் உட்காந்துருக்கேன். ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப நேரமா சும்மா தான் உட்காந்துருக்காங்க. இல்லை இப்போ அது வீடெல்லாம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுவாங்களாம். வெளில அடிச்சு வெளில அனுப்பிச்சு விட்ருவாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். எல்லாம் வெளில வெயிட் பண்ணுங்க. வீட்டுல எல்லாம் வீட்டுக்கு வெளில அதான் வீட்டுக்கு வெளில எல்லாம் வீட்டுக்கு வெளில இருங்கன்றாங்க. ப்ரோ இந்த சீசன் 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இல்ல? ஏன் ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது 20 பேர் உள்ள போனாங்களே, அதிகமா தெரியல. அவங்கெல்லாம் எதுவும் சரியில்லாதனால வைல்ட் கார்ட்லயாவது இன்னும் ஒரு 6 பேர் வந்தாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு 2 3 நல்லா இருக்குமா? சரி, ஒன்று பண்ணுங்க. சரியா இருக்கிற மாதிரி ஒரு 4 பேர் நீங்க 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 சஜஸ்ட் பண்ணுங்க. நான் சஜஸ்ட் பண்ண உள்ள விட்டுருவீங்களா ப்ரோ? நீங்க சஜஸ்ட் பண்ணி சொல்லல. நான் உங்க பேர் தான் முதல்ல சொல்லலாம்னு இருந்தேன். அபி போன சீசன் வந்து 17 பேர் தான் உள்ள போனாங்க. ஆல்ரெடி 3 பேர் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்காங்க அவங்க. ஓ அப்படி சொல்றீங்க. ஓகே, செக் வைக்கிறேன் பத்தியா ரசிகனே. சும்மா போயிட்டு வாங்க ப்ரோ ப்ளீஸ். ஜாலியா போயிட்டு வாங்க. அது அவங்க போதைக்கு நானும் சொல்றேன். கேமே மாத்திரலாங்க, உள்ள போயிட்டு வாங்க. ரைட்டு. போலனாலும் அட்லீஸ்ட் டியூஷன் ஆச்சு கரெக்ட் ஆயிடுங்க ப்ரோ. அதெல்லாம் எவனும் கேட்க மாட்டான் ப்ரோ. போன அங்க உள்ள போனோம்னா மைண்ட் அப்படியே மாறுது. சைக்காலஜிக்கலி இது அது அப்படி இப்படின்னு பாருங்க. அதெல்லாம் வேஸ்ட். பார்வதி போன டியூஷன்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு ப்ரோ. ஒரே கண்டென்ட் மண்டேல இருந்து ஃப்ரைடே அப்படியே இருந்தா கடுப்பா இருக்கு ப்ரோ. இன்னைக்கெல்லாம் எபிசோடு பார்க்கும்போதே பார்வதிக்கு நெகட்டிவா தான் போகுது. ப்ரோ எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. இப்போ இவர் கேட்டதுல இருந்து இமாத் ப்ரோ நீங்க சொல்லுங்க. பாருக்கு வந்து வீக்கெண்ட்ல ஸ்பெசிஃபிக்கா அவங்கள விஜய் சேதுபதி வந்து ஒரு ரோஸ்டோ இல்ல அவங்க பண்ற தப்போ சொல்லாம இருக்கிறது வந்து சும்மா நம்ம அடிச்சு அவங்கள பெரிய ஆள்லாம் ஆக்க வேண்டாம், அப்படியே போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னு இல்லை, அவங்கள போட்டு நீங்க வறுத்து எடுத்துட்டீங்கன்னா அடுத்த வாரம் ஃபுல்லா ஸ்லோவா போகும். அப்படி சொல்றீங்களா? அபி இன்னும் சொன்னா கவனிச்சிங்களா விஜய் சேதுபதி? அவர் சொன்னார்ல, இந்த ஷோ வந்து பாக்குறதே வந்து வெளில அசிங்கமா இருக்கு, நல்லாவே இல்லை நீங்க விளையாடுறது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணல. அதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எதை டிஸ்கஸ் பண்ணுமோ அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ என்ன திட்டின, நீ ஏன் அப்படி சொன்ன, அவன் அப்படியே பேசுறாங்க தவிர இந்த குரூப்பா உட்காந்து எப்படி ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகலாம், எப்படி வந்து கொண்டு போகலாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதான் இந்த மெச்சூரிட்டி கண்டஸ்டன் மெச்சூரிட்டி. அதான் நான் பாக்குறேன். நான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஒரு ஹிண்ட் கொடுக்குற விஜய் சேதுபதி அதையும் புரிய மாட்டேங்குது. சரி சரி சரி, நான் உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த கேம் இப்படிதான் போகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, என்னன்னு சொல்லுங்களா? ஹரி நீயும் சொல்லு. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த கேம் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, வியூவர்ஸ்க்கு ஒரு என்டர்டெய்னிங்கா ஃப்ரீயா இருக்கும்போது அதான் என்ன என்டர்டெயின்மெண்ட், அதான் என்ன என்டர்டெயின்மெண்ட்னா என்ன இல்ல, வாட் யூ வாண்ட் டு see in this show? 4 செவத்துக்குள்ள இருக்காங்கம்மா, இப்படி சண்டை போட்டு தான் கண்டென்ட் கொடுக்கணுமா? வேற எந்த தடவையும் கண்டென்ட் கொடுக்க முடியாதா? அதான் கேக்குறேன், என்ன பண்ணணும்?
என்ன பண்ணணும்னா கொடுக்குற டாஸ்க் ஒழுங்கா விளையாடணும், சண்டை போட்டுக்காம வந்து என்டர்டெயின்மெண்ட் இது மாதிரி பாட்டு பாடுறது, அவங்களோட திறமையை காமிக்கிறது, அது மாதிரி பண்ணலாம்ல. 100 நாள் ஒருத்தன் வச்சுக்கிட்டா பிரகாஷ் வந்து ராஜ் வாய்ஸ் பண்றாங்க. மட்டுமே பேசிட்டு இருந்தா இல்ல 100 நாளும் ஒருத்தன் வந்து இப்போ மிமிக்ரி பண்றவன் வந்துட்டு அந்த ஒரு 4 வயசை வச்சுட்டு 100 நாளும் பண்ண நீ பாத்துருவியா? இல்ல இல்ல இப்போ அது ஒருத்தன் வந்து அப்படி டான்ஸ் பார்க்க ஆடுறான்னு முடியாது. வச்சுப்பேன், ஒரு நிமிஷம், இப்போ ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான்னு வச்சுக்குவேன், நீ பாட்டெல்லாம் அங்கே போட முடியாது. காலையில ஒரு பாட்டு போடலாம், அவ்வளவுதான். மிஞ்சி போனா சாயந்தரம் ஒரு பாட்டு போடலாம், சரியா? இப்போ அவன் ஆடுறான் அப்படின்னாக்க நீ காலையில ஒரு வாட்டி பார்க்கலாம், சாயந்தரம் ஒரு வாட்டி பார்க்கலாம். வேற அடுத்தது வேற ஒரு 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 டேவை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி சொல்லலாம் பார்ப்போம் ஏதாவது. விமாத், நம்ம 9வது சீசன்ல இருக்கோம், புரியுதா? 9 சீசன் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். நம்ம எது என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்கு வந்து எதுன்னு தெரியாது நம்மளுக்கு. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சீசன் 3ல சாண்டி வந்து வெளில உட்காந்து கேங்கோட உட்காந்துருப்பான். உள்ள வந்து ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. சாண்டி வந்து மிமிக் பண்ணுவான். சரி, இவங்க பாரு இப்படி சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, மிமிக் பண்ணுவாங்கல்ல, அது எவ்வளவு என்டர்டைனிங் இருந்தது. அது மாதிரி ஒரு இனோவேட்டிவா ஒரு இவங்களுக்குள்ளேயே பேசி சண்டை போடுறதை தவிர்த்து வேற எதுவுமே நான் ஒண்ணு கேக்குறேன், ஒண்ணு சண்டை தான் கண்டென்ட்டா, பேசி சண்டை போடுறதா கண்டென்ட்டா சொல்லு. அப்படி கிடையாதுல்ல. சீசன் 3ல நீ சொல்ற சாண்டி மேட்டர் மட்டும் கிடையாது, ஓகேவா? அங்க நிறைய விஷயங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு அது மாதிரி எவ்வளவோ பண்ணலாமே. அதான்டா கேட்குறேன் நான். இப்போ அதாவது நீ என்ன கேட்குற அப்படின்னா நெகட்டிவிட்டியே கிடையாது, வெறும் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நீ சொல்ற. இப்போ சாண்டி பண்ணார்ல, அதை நீ என்டர்டெயின்மெண்ட் நீ பார்க்குறல்ல, ஆனால் அந்த விஷயத்த இது மாக்கிங்கு, இது வந்து புல்லி பண்ணுறாங்கன்னு சொன்னவங்களும் இருக்காங்க இங்கே. புரியுதா? சேரன் வந்து சைக்கிள் ஓட்டு வர்றாரு, சம்திங் அப்படி சொன்னது இப்படி சொன்னது, அதை வந்து அதுக்கு அகெயின்ஸ்ட் பண்ணவங்களும் இருக்காங்க இங்கே. ஸோ அப்போ நீ அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது நீ ராங்கா இருக்க. அப்போ வாட் எக்ஸாக்ட்லி ஹவு தி ஷோ ஹேஸ் டு கோ? ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருந்தா மொக்க ஷோங்கிறோம். இல்ல கரெக்டா? நான் சொல்லவா? என்னன்னா இந்த இடத்துல வந்து இப்போ இன்னைக்கு பார்வதி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் விட்டுட்டு அது வந்து கரெக்டான விஷயத்துல வந்து பார்வதி அங்க யாருமே கன்ஃபரண்ட் பண்றது இல்ல, அப்படியே விடுறாங்க. ஓகே, அவங்க கண்டென்ட் தான் பண்ற, நீ சும்மா ஒரு இது பண்ற அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போறாங்க. ஸோ தட் இஸ் நாட் என்டர்டைனிங். சம்படி ஹேஸ் டு கன்ஃபரண்ட், ஆஸ்க், அந்த மாதிரி பண்ணணும். அது மாதிரி ஒருத்தர் ஒரு குரூப்பா சேர்ந்து ஒருத்தரை நோக்கியே அந்த கேம் போற மாதிரி இருக்கு. இன்ஸ்டன்ட் எல்லாருமே ப்ளே பண்ணணும்னு சொல்றேன். அப்போ இங்க நெகட்டிவிட்டியும் பார்க்கப்படும். நெகட்டிவிட்டி தான் அதிகமா பார்ப்பாங்க. வியூவர்ஸ் அதிகமா வர்றது எப்போ அப்படின்னா நெகட்டிவிட்டி ஷோல நெகட்டிவிட்டின்னு ஒன்று வரும்போது, சண்டை போடுறாங்க உடனே வாங்கன்னு சொல்லி தான் வாட்ஸ்அப் குரூப்ல வருது. கரெக்ட். ஆனா புரியுதா? 4 வாரம் பாத்துக்கிட்டு இருக்கோம்ன்றதுதான் இங்க ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கும்போது கூட இப்போ கூட அவங்க பார்த்தோன்னா ஆடிட்டு இருக்காங்க போல இருக்குது லைவ்ல. அதை யாராவது பார்க்குறாங்களா? வரல, யாருமே இங்க சொல்ல. இதே அங்க உள்ள சண்டை போடுறதா வச்சுக்கோங்க, லைவ்ல பெரிய சண்டை போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வரும். நந்தினி வெளில போற அன்னைக்கு நான் புதுசுதான். சண்டை போடுறது பிரச்சனையே இல்ல. அட்லீஸ்ட் எல்லாரும் சண்டை போட்டாலும் பரவாயில்ல. பார்வதி ஒருத்தங்க மட்டுமே எபிசோடுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா சொல்றேன். இன்னொருத்தங்க சண்டை போடட்டும், வேற ஒருத்தங்க சண்டை போடட்டும், நியாயமா சண்டை போட்டாலும் பரவாயில்ல. பார்வதி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறதா இங்க பிரச்சனை. இங்க எல்லாருமே ஜாலி பண்ணட்டும், ஃபன் பண்ணட்டும், எல்லாமே மிக்ஸ்டா இருக்கணும் ஒரு மூவி மாதிரி. வெறுமனே அந்த எபிசோடு ஃபுல்லா பார்வதி மட்டுமே சண்டை போடுறாங்க, வேற ஆளு சண்டை போட்டா அதுவும் பார்வதி கூட தான் போடுறாங்கன்னா அது பார்வதி ஷோவா இல்ல பிக் பாஸ் ஷோவான்னு தெரியல. அப்ப பார்வதி மட்டும் தான் ஒழுங்கா வேலை செய்றாங்க. அப்ப பார்வதி மட்டும் தான் ஒழுங்கா வேலை செய்றாங்க. இல்ல, பார்வதியுமே சண்டை போடட்டும், பிரச்சனையே இல்ல. அட்லீஸ்ட் கொஞ்சம் நியாயமான காரணத்துக்காக சண்டை போடலாம். முன்னாடி இருக்கிறவன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்டா இருக்கானுங்க. என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். ஆனா நீங்க இருக்கீங்க, யூ வாண்ட் டு டூ சம்திங் அப்படிங்கும்போது நீங்க ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஆனா யூ வாண்ட் டு டூ சம்திங் அதனால பண்ணணும்னா பரவாயில்ல ப்ரோ. இங்க நீ இது நீங்க பண்ணாதீங்க, இல்ல இது பண்ணுங்கன்னு சொன்னாலும் அங்க பிரச்சனை பண்றாங்க, பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் பிரச்சனை பண்றாங்க. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட எதுவுமே பண்ண முடியாது. அதாவது அவங்க சூப்பர் டீலக்ஸ்ல இருந்தாலும் அங்க போய் ஒரு பிரச்சனை பண்றாங்க, சூப்பர் டீலக்ஸ்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்தாலும் அங்க ஒரு பிரச்சனை பண்றாங்க, ஹவுஸ் ஹோல்ட் டாஸ்க்ல ஏதாவது ஒண்ணு பண்ண சொன்னாலும் பிரச்சனை பண்றாங்க. அதாவது பிரச்சனை, அதாவது நான் நினைக்கிற மாதிரி மட்டும்தான் இந்த வீட்டுல நான் இருப்பேன் அப்படின்றது வந்து அது அது கரெக்டான வேல அந்த அந்த கண்டஸ்டன்ட்டா மத்தவங்க யாருமே ஹேண்டில் பண்ணல, இல்ல ஹேண்டில் பண்ண தெரியல, which is again a failure of other contestants தான் நான் சொல்றேன், இல்லன்னுலாம் சொல்றேன். அததான் நானும் கரெக்ட்டா சொல்றாங்க. அதாவது இந்த ஷோவே பார்வதி என்ன நினைக்கிறாங்களோ அத மாதிரி தான் போணும்ன்றாங்க.
நான் என்ன வேலை செய்யறனோ அந்த வேலை கரெக்ட். நீங்க அதே வேலையை எனக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு வேலை சொல்லக்கூடாது. அகைன் இது ரொம்ப போரிங்கா இருக்கு. அகைன் நான் இது இன்னொன்னு போர் செய்வேன். ஆகிறதுக்கு அதை நீங்க காரணம் என்ன எல்லாரும் தெரியுமா செய்யலாம். அபி இது போர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா ஷீ இஸ் பிளேயிங் அண்ட் அதர்ஸ் ஆர் நாட் இன்வால்விங். மத்தவன் எவனும் போக மாட்டேங்கிறான், எவனும் பேச மாட்டேங்கிறான், எவனும் சண்டை போட மாட்டேங்கிறான். இட்ஸ் பிளேயிங் தாண்டி அவங்க வந்து ஸ்டாப் பண்றாங்க, அவங்க ரொம்ப கண்டென்ட் பிளாக்கரா இருக்காங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் ஒரே ஒரு பாயிண்ட் வேற என்ன, இப்போ இன்னைக்கு நான் ஃபுல் ஒரு டே நீங்க பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன், சொல்லவா? இன்னைக்கு ஃபுல் டே நீங்க லைவ் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் இந்த பார்வதி விட்டுருங்க, இந்த அந்த அந்த ஆட்களோட பேர்லாம் விட்டுருங்க. ஓகே, இன்னைக்கு காலையில எக்ஸ் ஒய் ஜெட் இவங்க என்ன பண்ணாங்க? இன்னைக்கு முக்கியமானது ஷோ அப்படின்னா இன்னைக்கு லைவ்ல என்ன வச்சு எதாவது சொல்லுங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ரிலேட்டடா ஏதோ ஒரு பாயிண்ட் பிக் பாஸ் அன்ஃபில்டர்டும் நடராஜன் ப்ரோவும் ஆட் பண்ணுன்றாங்க. பண்ண உடனே நான் சொல்றேன் லைவ்ல என்ன பண்ணாங்க. ஓகே, என்னன்னா ப்ரோ, இதுல ஃபைட்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நமக்கே தெரியுது. இப்போ லவ் கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவங்க கிரிஞ்ச் பண்றது, அதனாலதானே நமக்கு கிரிஞ்சா தெரியுது. முன்னாடி எல்லாம் நம்ம சீசன்ல லவ் கண்டென்ட் வந்துச்சுன்னா அது கொஞ்சமாச்சு ஓகே, அவங்க வந்து வெளியே செட் பண்ணிட்டு வரலன்ற அளவுக்காச்சும் நமக்கு அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்ற அளவுக்காச்சும் நம்புற அளவுக்கு ஒரு இது தெரிஞ்சது. லஸ்டா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்றது தெரிஞ்சுது. அதே மாதிரிதான் ஃபைட்லயும் சரி, இட் இஸ் டூ ஆர்டிஃபிஷியல் ப்ரோ. அவங்க பண்ற ஃபைட் இதுதான் இப்போ இதுல இருக்கவங்களுக்கு பிரதர், இப்ப எல்லாம் அப்படியே இதை ஆஃப் பண்ணிட்டு சரியான என்டர்டைன்மெண்ட் அங்க போயிட்டு இருக்கு. எல்லாம் பாட்டு பாடி ஜாலியா சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வாங்க போய் பாப்போம், என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி இல்ல ப்ரோ, எல்லாருமே ஹரி எதிர்பார்த்த மாதிரி நம்ம டைட்டில் வின்னர் விக்ரம கூட என்ஜாய் பண்ணிருக்கோம் ப்ரோ. இல்ல ஹரி எதிர்பார்த்த மாதிரி அங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சண்டைகள் அங்க ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. வாங்க போய் பாப்போம் எல்லாம். வாங்க அது பாப்போம். இனிமேட்டு நம்ம இந்த மாதிரி மட்டும் பாப்போம். வாங்க. எத்தனை நாள் பாப்பீங்க? நாங்க வந்து இல்ல நாங்க சண்டையே போடக்கூடாது, இவங்க வெறும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்ன்றது இது அந்த ப்ரோக்ராம் கிடையாது. பட் ஆனா இட் இஸ் நாட் ஃபேர், ஒன்லி ஒன் பர்சன் இஸ் டூயிங் ஆல் த டிராமா whereas other people are இப்போ not. நம்ம டிவேட் ஆகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஹரி என்ன கேட்டான் அப்படின்னா, சண்டை மட்டும்தான் இதுல பண்ணுமா அப்படின்னு கேட்டான். இப்போ நீங்க எங்க வந்துட்டீங்க அப்படின்னா, சண்டை போடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்க. ஓகே, இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இல்ல இதுக்கு அடுத்த கட்ட பாயிண்ட் எப்படி போகும் அப்படின்னா, ஏன்னா இது மிக்ஸ்டு மசாலா. நீங்க ஒரு மூவின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு டூயட் சாங் வேணும், ஒரு இன்ட்ரோ சாங் ஒன்று வேணும், வில்லன் ஒன்று வேணும், அங்கே காமெடியன் ஒன்று வேணும், எமோஷன்ஸ் இருக்கணும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கணும், எல்லாமே இருந்தால் தான் அது படம். அது போல இந்த ஷோல நீங்க 24 hours நீங்க லைவ் பாக்குறதுனால இப்படிதான் இருக்கும். இல்லனா நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கி டான்ஸ் ஆட்டு இருந்தாரு, திடீர்னு அழுவுறாங்க. ப்ரோ பேசிட்டு இருக்கும்போது இன்டர் பண்ணாதீங்க ப்ரோ. அவர் பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ, பேசிட்டு இருக்காங்க, நீங்க இன்டர் பண்ணாதீங்க. இல்ல அது கரெக்டா அவர் சொல்றாரு. அழுவுறாங்க. ஏன் இப்போ பாருங்க, இதெல்லாம் எதுக்கு அழுவுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலா அந்த ஷோல. இமாத், நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா இந்த இந்த இதுல இந்த ஷோல இந்த சீசன்ல அட்லீஸ்ட் என்ன இருக்குன்னா, இது ஒரு இண்டிவிஜுவல்ஸே ஆடாம, நான் முதல்ல சொன்னதுதான், ஓரளவுக்கு இந்த சபரி கனி இவங்க 2 பேர் கீழே தான் ஆக்சுவலா அந்த எல்லாமே இயங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு, எப்படியோ மற்றவங்க எல்லாம் சர்வைவர்ஸா இருக்காங்களா இல்லாட்டா நியூ கமர்ஸா இருக்காங்களா, கேம் விளையாட வராம ஜஸ்ட் சர்வைவ் பண்ணா போறோம், நம்மளோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண வேண்டாம். டேலண்ட்னா என்ன சொல்றேன், இந்த டான்ஸ் அது அந்த அர்த்தத்துல இல்லை, நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டிய ஒரு மாதிரி அதை வந்து ஷோகேஸ் பண்ண வராம இவங்க ஜஸ்ட் வந்து 50 days 60 days அந்த மாதிரி போனோம்னா, இவங்க சபரி கூடயோ இல்லாட்டா கனி கூடயோ கிளிங் ஆன் பண்ணிட்டு அவங்க கூட எஸ் பாஸ் மாதிரி போனாதான் போனோம்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. கூட இருக்கிற கிமி இல்லாட்டா அந்த இப்ப கேப்டனா இருக்கிறவர் ஆர்ஜே இல்லாட்டா ஆதிரை, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 6-7 பேர் வந்து கூட சுத்தி இருந்தாதான் வேலை நடக்குங்கிற மாதிரி ஒரு இமேஜோ நரேட்டிவோ செட் ஆனதுனால ஸ்லோவா என்டையர் டீமும் இவங்களை சுத்தி தான் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் ஒன்னாதான் ஓட்டே போடுறாங்க. இன்னைக்கு ஓட்டு பார்த்தாலும் கிட்டத்தட்ட இவங்க 3 பேர் தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. வினோத், கமருதீன், பார்வதி, இவங்க 3 பேர் மட்டும்தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. இதை சுத்தி தான் எல்லாமே நடக்குது ஆக்சுவலா. இப்ப எல்லாம் இவங்களை சுத்தி இவங்க 3 பேரும் டார்கெட் ஆகுதுனால அதுல 2 பேர் வயலண்டா ரியாக்ட் பண்றாங்க, இவங்க 18 பேரும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க ஆக்சுவலா. இது இந்த 18-2ங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. இதுல
இதுல ஒரு அந்த அதனால அதுல ஃபைட் பண்றது இவங்க என்னதான் ஒன்னே ஒண்ணு பார்வதிட்ட பிளஸ் என்ன இருக்குன்னா, ஒரு என்னதான் ஆனாலும் சரி அடுத்த நாள் புது நாள்ங்கிற மாதிரி திருப்பி இவங்க நான் பாத்துடுறேன் உங்களங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு மாதிரி போரிங்கா தான் இருந்தாலும் அவங்க அட்லீஸ்ட் அதாவது பண்றாங்களேன்னு இருக்கு. இவங்கள சபரி கூட ஒண்ணும் பண்ணாம தானே சும்மா இருக்கான். ஆக்சுவலா மிக்சர் சாப்பிடுற மாதிரி தானே இருக்கான் இவன். ஆக்சுவலா ஒண்ணுமே பண்ணலையே சபரி எல்லாம் ஆக்சுவலா. அதான் கரெக்ட். நீங்க சொல்றது ரைட்டு. சீரியஸா ஜி, இப்ப பாருங்க, அங்க ஒரு மூவ்மெண்ட் ஒண்ணு போட்டா, இப்போ லெக் மூவ்மெண்ட் ஒண்ணு, இவரு பிரவீன் ராஜ் சரியான லெக் மூவ்மெண்ட் ஒண்ணு. கெமி அப்பா என்ன குத்து, அந்த லெஃப்ட் கால் எடுத்து ரைட்ல வச்சு டான்ஸ் பண்ணாங்க பாரு, பாத்தீங்களா யாராவது? செம்மையா இருந்துச்சு. கமருதீன் டான்ஸ் பாத்தீங்களா? அந்த குத்தாட்டம் மாதிரி ஆனால சரி இமாது ப்ரோ இப்ப சொன்னார்ல அந்த பாட்டு கேட்டீங்களா? அந்த பாட்டு கேட்டீங்களா? ஐயோ சரியான பாட்டு. அது இப்ப என்ன வைக்கிறேன்னா எல்லாம் செம்மையா இருந்துச்சு அந்த பாட்டு. அங்கவே இவன் பிரவீன் டான்ஸ் பாருங்க. கம்மு ஆடினது பாக்கல. செம்மையா இருக்கு. அது ஆடிட்டு இருக்க 3 பேரு. பார்வதி டான்ஸ் அந்த ரெட் கலர் பாட்டில் அந்த ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு அட்டாடாடா. அங்க பாருங்க. நான் எப்பொழுதோ ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. அச்சுக்கு என்ன செம்மையா கனிலாம் பாட்டு போடுறாங்க. ஹலோ. இனிமேட்டு இப்படியே பேசுவோம். இப்படியே தான் பேசுறோம் இனிமேட்டு. அப்ப கூட டைட்டில் வின்னர் உட்கார்ந்து தூங்கிட்டு தானே இருக்காரு. அவரு அப்படிலாம் இல்ல, அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு நேரம் வரும், அந்த டைம்ல. ஏன்னா ஸ்டேஜ்ல எல்லாம் ஒட்டுக்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அவர் அங்க ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவருக்கு டைம் வரும்போது அவர் இது வந்து ஆக்சுவலி இந்த ஷோவே இனிமேட்டு இங்க யாராவது சண்டை போடுங்க, இங்க எங்கேயாவது மொக்கையா போகுதுன்னு யாராவது சொல்லுங்க, நான் செய்யறேன் அன்னைக்கு. இல்ல இமாத் ப்ரோ, நான் உங்க பாயிண்ட் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி வந்து பிக் பாஸ் ஷோவே ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பீப்புள் கூட கனெக்ட் ஆகணும் இன் எனி கைண்ட் ஆஃப் எமோஷன். எய்தர் அது வந்து ஃபன்னா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஆங்கர், இல்ல ஒரு அவர்ஷனை தூண்டணும். இப்போதைக்கு அது பாசிட்டிவோ நெகட்டிவோ இந்த ஷோல வந்து அந்த அவர்ஷனை வந்து ஒரே டைமென்ஷன்ல கிரியேட் பண்றது அங்க இருக்கிறது வந்து பாரு தான் கிரியேட் பண்றாங்க மெஜாரிட்டியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். கீப்பிங் அசைட் த பாயிண்ட் வெதர் ஷீ இஸ் டூயிங் நெகட்டிவ் இரிட்டேட்டிங் அதான் பண்றேன். அந்த இரிட்டேட்டிங் ஃபேக்டரை கூட மத்தவங்க பண்ண மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து சபரி போய் வியானா கிட்ட போய் வந்து நீ பேசும்போது டோனை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசேன், இந்த டோனை மட்டும் மாத்தி பேசேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை போய் உட்காந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எஃப்ஜே என்ன பண்றான், அங்க போய் உட்காந்து கமருதீனும் வந்து ஒரு சண்டையில ஏதோ ஒன்று இன்வால்வ் ஆயிட்டு இருக்கான். பாருக்கு அடிமையாவே இருக்கான். அவனை இங்கிட்டு கூட்டு வந்து தனியா வேலையை ஒதுக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலி உள்ள இருக்கிறவங்க இவனுங்களும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டானுங்க, பெர்ஃபார்ம் பண்றவனுங்களையும் விட மாட்றாங்க. எல்லாம் நல்லபுரி நாணயம் மாரி எல்லா வேலையும் பார்த்துட்டு, அமைதியா, பொறுப்பா குடுத்த ரூல்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு வரணுன்றான். அங்க கெமி என்ன பண்றாங்க, டாஸ்க்கா ஷி இஸ் அ ஸ்போர்ட்டிவ் கேர்ள். உடனே போய் அந்த டாஸ்க்க செஞ்சுருவாங்க. நீ அவங்க கிட்ட சாரி கேட்பாங்க, கேட்கறதுக்கு ஒரு சண்டை போடுவாங்க. உடனே இன்னும் 2 பேர் வந்து சாரிலாம் எதிர்பார்க்காத நம்மளுக்குள்ள அப்படின்னா, ஓகே அப்படின்னு கேட்டு விட்டுருவாங்க. கானா வினோத் விஜேஎஸ் அடிச்ச அடியில காணாம போயிட்டாரு. அங்க திவாகர் தனியா அவர் தலைவர் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படி சுத்திட்டு இருக்காரு. அரோரா அங்க கிடைக்கிற ஆள பிடிச்சு ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படிதான் அங்க போய்க்கிட்டு இருக்கே தவிர ஒண்ணும் பண்ண முடியல. சுபிக்ஷா அது ஒரு தனி உலகத்துல போய்க்கிட்டு இருக்கு. விக்கல்ஸ், சுபிக்ஷா, வியானா ஒரு தனி உலகத்துல இருந்து போயிட்டு இருக்காங்க. வியானா மட்டும் அப்பப்போ வந்து பேசுறாங்க. அதையும் வந்து அடிச்சு உட்கார வச்சுடுறாங்க இந்த சபரி மாரி ஆளுங்க. விக்கல்ஸ் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏதாவது 2, 3 ஹிண்ட் இந்த வியானாக்கும், சுபிக்ஷாக்கும் குடுக்குறாரு. அத விட்டுட்டு பாரேன் அவளோட ஸ்ட்ராட்டஜி இதுதான், இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் அப்படின்னு சொல்லி காட்டுல உட்காந்து பேசுவாரு. இல்ல லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பேசுவாரு. இல்ல வீக்கெண்ட்ல விஜேஎஸ் கிட்ட அவர் ஒரு நரேட்டிவ் சிம்பிளா செட் பண்ணிட்டு போயிருவாரு. ஆனா இறங்கி ஆடு, பாரு எதிர்த்து பேசுறான்னா போய் பேசு, இது பண்ணு, வேலிடான பாயிண்ட்ட வைங்க. நீங்க இங்கிட்டு இருக்கவங்களோட தப்ப கண்டுபிடிங்க. எஃப்ஜே மார்க் பண்றான், நீ ஏன்டா அப்படி மார்க் பண்றன்னு போய் கேளுங்க. ஏன் பார்வ மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போறீங்க? அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி இன்னைக்கு கனி வந்து இது பிரச்சனை இவங்களுக்கு தான் அவங்க கிட்ட பிரச்சனை இருக்குல்ல. ஏன் போறீங்க அப்படிங்கிற கேள்வியே அங்க ஃபர்ஸ்ட்டு வரல. ஸோ வாண்டடா இவங்களா போய் பாருக்கு கன்டென்ட் குடுத்துட்டா, அவ இரிட்டேட் பண்றா, இது பண்றா, ரிப்பிட்டேட்டிவா பண்றான்னா, சுத்தி உள்ள இருக்கிற மொத்த பேருமே ரிப்பிட்டேட்டிவ் கன்டென்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பட் ஃபுல் ஆனா மேஜிக் கனி கிட்ட கேட்டாங்க. பிரவீனும் கேட்டாரு, வினோத்தும் கேட்டாரு. ஏன் இவங்கள சூஸ் பண்ணி குடுத்தீங்கன்னு? அது ஓகே. தனியா கேட்குறாங்க. பட் சண்டேன்னு வரும்போது அது என்ன பண்றாங்க அப்டின்னா, அது டைல்யூட்டட் சண்டையே ஃபார்ம்ல தான் கேட்டாங்க. போது. இல்ல, அங்க இல்ல. சண்டை கேட்டாங்க. அதான் அது டைல்யூட்டட் ஃபார்ம்ல தான் போது. அந்த அக்ரஷன் வந்து பாரு கிட்ட குடுக்குற அக்ரஷன் மத்த ஹவுஸ்மேட்ஸ் குடுக்குறது வந்து கனி கிட்ட குடுக்க மாட்றாங்க. எங்கோ ஒரு இடத்துல அக்கா, 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 ஓகேக்கா அந்த டோன்ல போயிடுறானுங்க.
எல்லாருமே அங்க ரிபிட்டேட்டிவ் கேம். இது ஆனா நான் அப்படி கிட்டத்தட்ட பாக்குறத விட பாரு வந்து ரிப்பீட்டடா பண்றதுக்கும் கனி வந்து அந்த மாதிரி ரிப்பீட்டடா பண்றது ஸ்லையா அது மாதிரி தெரிய மாட்டேங்குது வெளியில அவங்க பண்றது. சோ அதுதான் இங்க நான் டிஃபரன்ஸா பாக்குறேன். பாரு இது ஓப்பனா பாரு இப்படி பாரு இப்படி பாரு இப்படின்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அங்க நடந்துருச்சு. சோ அதனால ஏங்க 7 பேர் சேர்ந்து அப்படி கிடையாதுங்க. 7 பேர் சேர்ந்து ஒருத்தவங்கள அகைன்ஸ்ட் பண்றதுக்கும், ஒருத்தவங்க 7 பேர் அகைன்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு விஷயங்கள் அங்க ஃபுட்டேஜ் அதிகமாகும்ல? ரேஷியோ பார்த்தீங்கன்னா. ஒண்ணே அப்ப கரெக்ட். என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்ல இருக்கவங்களும் இரிட்டேட்டா தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, அங்க இருக்கிற 7 பேரும் கேப் விட்டு, "அக்கா காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ அடி. மத்தியானத்துக்கு மேல அவன் அடிப்பான். சாயந்தரம் நான் அடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள். ஆனா, காலையில இவங்க இந்த பக்கம் நின்னு அடிச்சாகணும். மத்தியானமும் இவங்க அடிச்சாகணும். சாயந்தரமே இவங்க அடிச்சாகணும். ஏன்? அப்ப அங்க நீங்க இருக்கீங்கல்ல உள்ளுக்குள்ள, மத்தவங்கலாம் இருக்கீங்கல்ல. நீ வந்து நல்லா வந்து பீட் பாக்ஸ் பண்ணுவல்ல, பீட் பாக்ஸ் பண்ணு. நீ நல்லா டான்ஸ் ஆடுவல்ல, நீ டான்ஸ் இதுல ஆடு. இன்னொரு பாயிண்ட் இல்ல மட்டும் நான் ஆட் உங்க ஆளுங்களே பண்ணிக்கிறேன். ஒரு இல்ல உங்க நிமிஷம். ஆளுங்களே அங்க இருக்காங்கல்ல. ஒரு உங்க நிமிஷம், ஒரு ஆளுங்களே அங்க நிமிஷம். இருக்காங்கல்ல. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் ஆ. பண்ணிக்கிறேன். எல்லா சீசன்லயும் இந்த நாமினேஷன் வரும்போது, இவனுக்கு இத்தனை ஓட்டு இருக்கும், இவனுக்கு இத்தனை ஓட்டு இருக்கும், இவன் அவனை தான் குத்துவான், அவன் இவனை தான் குத்துவான். இப்போ ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணணும். எல்லாரும் நாமினேஷன் வரணும். ஒருத்தரே எல்லாத்துக்கும் போடக்கூடாது. அந்த ஒரு பேசிக்கே இல்ல. யாராவது ஒரே கண்டஸ்டன்ட்க்கு 10 ஓட்டு போட்டு பார்த்திருக்கீங்களா? நான் இந்த சீசன்ல தான் அத ஆச்சரியமா பார்க்குறேன். அதுவே இந்த நாமினேஷனயே இவனுங்க இன்ட்ரெஸ்ட்டா பண்ண மாட்றானுங்க. நாமினேஷன் எப்படியும் கமருதீன், பார்வதி இவனுங்க போட்டுருவானுங்க. அவனுங்களே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றானுங்க. சீசன் 7, சீசன் 8லாம் எல்லாத்தையும் போடணும். எல்லாத்தையும் போடணும். நீ 2, நீ 2, நீ 2 நீ அவன போடு, இவன போடு. இவன் அவன தான் போடுவான். அவன் இவன தான் போடுவான். அப்ப நம்ம இவன போடணும். சீசன் அப்படின்பானுங்க. 7ல தாங்க அது அந்த 13 பேர் வந்து கேமே நிப்பாய்ங்க ஓட்டிங்ல. டேய் 13 பேர் வச்சு நான் எங்கடா ஓட்டு போடுறது? அந்த ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் இருக்கும்போது, பிக் பாஸ்ல இருக்கவங்க, ஸ்மால் பாஸ்ல இருக்கவங்க எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவானுங்க. ம். ஸ்மால் பாக்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவனுங்க உடனே அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் ஆக்சுவலி பண்ணி இங்க அவங்க இமான் ப்ரோ பண்ணுவாங்க. யாருமே நேயர் விருப்பம் கேமே ஒரு மெசேஜ் விளையாடல. வந்திருக்கு. உங்களை ம்? போல் போட சொல்றாங்க நேயர் விருப்பம். டு யூ என்ன என்ஜாய் போல்? பார்வதி கண்டென்ட்? எஸ் ஆர் நோ அப்படி போட கண்டிப்பா சொல்லுங்க. என்ஜாய் பண்ணல. நம்ம பாயிண்ட் என்னன்னா, ஹலோ. பாரு கேமே என்ஜாய் கண்டிப்பா பண்ணல. நோ தாங்க. நோ ஒன் இஸ் என்ஜாயிங். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ பார்வதி வந்து விளையாடுறாங்க, கத்துறாங்க கித்துறாங்க அப்படிங்கிறது இரிட்டேட்டிங் தான். இல்லைன்னா நான் சொல்ல பாயிண்ட் மாட்டேன். பட் வந்து ஆனால் இன்னொரு அங்க விஷயம் வந்து சொல்லட்டுமா? நோபடி பிளேயிங் த கேம். எஸ் எக்ஸாக்ட்லி. அந்த இடத்துல என்னோட இமேஜ் டேமேஜ் ஆனாலும் மற்றவங்கள மாதிரி வந்து சேஃபா இல்லைல்ல. என் இமேஜ் டேமேஜ் ஆனாலும் ஓகே, ஐம் டூயிங் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இறங்கி விளையாடுறாங்கல்ல. அந்த அதுக்கு ஒரு இது வேணும்ல. வேற எவனாவது விளையாடுறானா? எல்லாம் சும்மா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு வினோத் ஒரு பாட்டு பண்ணாரு. அந்த மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. கடைசியில் என்ன ஆகும்? அந்த சும்மா உட்காந்து சும்மா சும்மாடுறா அப்படின்னு இந்த மாதவன் மாதிரி ஒரு 4 வாட்டி பேசலாம் பாருங்க. அவனுக்கு கப்பை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ப்ரோ ம். இதுல இது என்ன இன்னொரு ஃபெயிலியர் வந்து நல்லவங்களை சர்ச் இந்த பண்றதா ஷோ? கான்செப்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த டீலக்ஸ் என்னது? இந்த கான்செப்ட்னால கூட ஃபெயிலியர்னு நினைக்கிறீங்களா? இது இது கேவலமான ஷோ தான். இப்போ இவனுங்க ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்கானுங்கல்ல. ஆமா பிக் பாஸ் என்ன சொன்னாரு? இண்டிவிஜுவல் கேம் தானே சொன்னாரு. ஆமா. ஹலோ கேட்கவே இல்ல எனக்கு. கேக்குது. லைன் கட் ஆயிருக்கு. இமாத் ப்ரோக்கு தான் கட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்படியா? இப்ப ஆமா கேக்குதா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது ப்ரோ. யூனிஃபார்ம் போட்டு இது உட்காந்துருக்காங்க. வந்து அதோட இது வந்து இண்டிவிஜுவல் டாஸ்க் தானே சொன்னாரு பிக் பாஸ். ஆமா ஆமா. அப்ப நம்ம மைண்ட்ல என்ன வரும்? சரி, அவனுக்கு பிரஷ் வேணும்னா அவன் விளையாடுவான், அவனுக்கு சட்டை வேணும்னா அவன் விளையாடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறோம். ம் ம். ஆனா ஜெயிக்கும் போது இந்த டீம் அந்த டீம் பிரிச்சு கொடுப்பாரு பாருங்க இந்த பிக் பாஸ். அப்போ நாளைக்கு வந்து காரி துப்புவீங்க. இமாத் இன்னும் ஒன்னே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணேன். என்ன பாயிண்ட்னா, கானா வினோத் வந்து எப்படி வந்து திவாகரை போய் ரொம்ப இரிட்டேட் பண்ணி அவர்கிட்டேருந்து ஒரு இரிட்டேஷனை பண்றாரோ, அதே ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து இவங்க கொஞ்சம் டீசெண்டா வந்து 7-8 பேர் பார்வதிகிட்ட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க அந்த எக்ஸாக்ட்லி. அது ஒண்ணுதான் அது நடக்குது. ஆனா வந்து கானா வினோத் டிராவா பண்றதுக்கு என்ஜாயபிளா இருக்கிற மாதிரி இவங்க பண்றது என்ஜாயபிளாவே இல்லாம 7 பேரும் கேங் அப் ஆயிட்டு ஒண்ணுத்த பண்றாங்க. முன்னாடி ஒரு அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் தான் சார் ஆதிரை. ஏன்னு நல்லா கேட்டீங்கன்னா, அந்த கேங்ல இருக்கிற மாதிரி இருந்து ஆதிரையை ஏத்து விட்டு அவங்க சண்டை போட்டு இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஆதிரை ஒரு விக்கெட் போயிடுச்சா. இப்போ அந்த கேங்ல இருக்கவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன இருக்கும் மைண்ட்ல? நான் ஃபைனலிஸ்ட் ஆகணும். சொல்லுங்க கண்டிப்பா. இல்ல எனக்கு திடீர்னு நடுவுல கட் ஆயிடுச்சு. ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து இவங்களுக்கு சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். அடுத்தது நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். அப்போ
இந்த வாரத்துல இவங்க, அந்த வாரத்துல இவங்க, இந்த வாரத்துல இவங்கன்னு ஒவ்வொரு விக்கெட்டா தூக்கணும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த கேங் இருக்கும்போது, இந்த கேங்ல இருந்தே ஒவ்வொருத்தர் எஸ்கேப் ஒருத்தவங்க வெளில போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து இந்த கேங்கோ, ஆப்போனன்ட் கேங்கோ. ஓகே பட் அவங்க ஒவ்வொருத்தங்க போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா நம்ம சேஃப்டா, அப்ப நம்ம ஒரு 60 டேஸ் வந்துடலாம், நம்ம ஒரு 70 டேஸ் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு மனக்கணக்கை போட்டுட்டு தான் ஓடிட்டு இருக்கானுங்க. கரெக்ட். இன்னொன்னு என்ன இதுதான் ஓடிட்டு இருக்கு. இன்னொன்னு என்ன ஆகுதுன்னா, இப்போ இப்போ நீங்க வந்து ஒரு சரியான பிளேயர்னு வச்சுப்போம். அபி ஒரு பிளேயர், சாமுவேல் ஒரு ஒரு பயங்கரமான பிளேயர், விக்னேஷ் ஒரு பிளேயர், மேஜிக் ஒரு பயங்கரமான பிளேயர். இப்போ நாம எல்லாம் சேர்ந்து ஒரு உள்ள இருக்கோம். நான் ஹசனும் இருக்காரு. நாம எல்லாம் இருக்கோம் அப்படின்னா ஒரு வின்னர் தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நாம எல்லாம் என்னதான் சேர்ந்து விளையாண்டாலும் நம்ம மைண்ட்ல நான் வின் ஆகணும்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? இருக்கும் இருக்கும்ல இருக்கும்ல. இருக்கும். அப்போ நான் சாமுவேலை வேணும்னே ஏற்றி விடுவேன். டேய் அங்கே படுறா, நான் ஹசன் இப்படி பண்ணுறான், இப்போ என்னன்னு கேள்றா அப்படின்பேன். ஏன்? நான் இங்கே சேஃப் ஆயிடுவேன். ம். நான் சாமுவேலையும் நான் ஹசனையும் அடிக்க விட்டுருவேன். ஓகே. அப்போ நான் கூட இருந்துட்டு நான் பிடிக்கிற மாதிரி நான் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா நெகட்டிவிட்டியோ ஏதோ ஒண்ணு அது வந்து சாமுவேல் பக்கம் போகும். ம், ம், அப்போ எவிக்ஷன்ல சாமுவேல் வெளில போயிடுவான். ம், ம். ரைட்டா? கரெக்ட் ஆனா அந்த இடத்துல நான் சேவ் ஆயிட்டேனா? கரெக்ட். எனக்கு ஒரு வாரம் சம்பளம் வந்துருச்சா? ம், ம், இதானே ஸ்ட்ராட்டஜி. அடுத்த வாரம் நான் அபிக்கு ஸ்கெட்ச் போடுவேன், ம், கூடவே வச்சுக்கிட்டு. ம், ம், ரசிகனுக்கு ஸ்கெட்ச் போடுவேன், கூடவே வச்சுக்கிட்டு. ம். தட் இஸ் த கேம்ல. பட் இவங்க கிட்டத்தட்ட என்ன பண்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்வதிக்கு பிஆர்ஓ மாதிரி முன்னாடி விஜயோட படம் வரும்போது யாரோ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து பிஆர்ஓ இருந்தாரு, ஓட வச்சாரு, அவர் பேசினதுனால ஓடிட்டுன்னாங்க. பார்த்தா இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்வதிக்கு பிஆர்ஓ மாதிரி அவங்கள ஏத்தி விட்டு அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டாங்க இப்ப ஆக்சுவலா. எக்ஸாக்ட்லி. இப்போ பார்வதியை கண்டுக்காம விட்டுருங்களேன், எந்த வேலையும் கொடுக்காதீங்க, கண்டுக்காம விட்டுருங்க. பார்வதிக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க கண்டுக்காம விடுங்க. ஏன் எல்லாம் அங்கேயே போறீங்க? அப்போ வாட்டர்மெலன் சொன்னார்ல, என்னைய வச்சு இவனுங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்ட்டு. நான் சொல்றேன், இவங்கள வச்சு நீங்களும் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு ஏன்னா கண்டென்ட் இல்ல. இவங்க இரிட்டேட் பண்றதுனால இவங்க வந்து உங்க மேல இரிட்டேட் செய்யறதுனால தானே உங்களுக்கு ஒரு ஷேடோ வருதாங்க. இல்ல இவங்களுக்கு இல்ல, பார்வதி இரிட்டேட்டிங் இந்த இடத்துல வாட்டர்மெலன் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வருதுன்னா, அப்ப அங்க வாட்டர்மெலன் ரைட்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க இரிட்டேட் பண்றதுனால தானே. கரெக்ட். இல்ல இவங்களுக்கு இந்த பார்வதியை இரிட்டேட் பண்றதை தவிர இவங்கள்ட்ட ஸ்டஃப் இல்ல, கண்டென்ட் இல்ல. அந்த பார்வதியை வச்சுதான் எல்லாரும் சேர்ந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு பண்றாங்க. அதை தவிர இவங்களுக்கு ஒன்னும் பண்றதுக்கு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது ஆக்சுவலா. ஆமா, அது கரெக்ட். ஆனா அபி நீங்க கோச்சிக்காதீங்க, பார்வதிக்கு இங்க மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணல. பாயிண்ட பேசிட்டு நீங்க வேற டென்ஷன் ஆறீங்க. நீங்க வேற பார்வதி வேற அகைன்ஸ்ட். நீங்க இங்க தானே இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க. பட் இது என்னன்னா அல்டிமேட்லி கண்டென்ட் குடுக்குறாங்க. இல்ல இனிஷியலா see at கண்டென்ட் the end of the குடுக்குறாங்க. day, எனக்கும் பிடிச்சதா இப்போ இருக்குது. நீங்க வியூவர்ஸா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கிரிட்டிக்ஸ் என்ன வேணா வைக்கலாம். ஆனா அப்படியே ஒரு 5 நிமிஷம் நீங்க மேக்கர் சைடுல இருந்து யோசிங்களேன். அவனுக்கு என்ன தேவை? டிஆர்பி. சண்டை போடுறவங்களாம் வெளில அனுப்பிச்சு விட்டு அவன் என்ன பண்ணுவான்? உள்ள மசாலா போடுறவங்க அதையா காட்டிட்டு இருப்பான். அவன் அங்க அது ஒரு கரெக்ட் 60 தான். கேமரா வச்சிருக்கிறான். 60 கேமரா வச்சுட்டு 300 பேரை வெளில உட்கார வச்சிருக்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு தேவையில்ல. பட் இமாதி இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த மேக்கர்ஸ்க்கும் ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, அவனுக்கு வந்து அட்வர்டைசர்ஸ், டிஆர்பி எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே வரணும்னா இப்ப இவன் என்ன பண்ணி இது கடைசியில அதுவும் வராது, அதுலயும் ஃபிளாப் ஆயிடுமேங்கிறேன் ஆக்சுவலா. இப்போ இது என்டர்டெய்னிங்கா இல்ல அப்படி போலன்னா இப்போ அதுலயும் ஃபெயில் ஆயிடுமேங்கிறேன் ஆக்சுவலா. இப்போ the way it is going, இப்போ இருக்கிற ட்ரெண்ட் போச்சுன்னா, யாருக்குமே பிடிக்காம போச்சுன்னா, அவங்க சொல்ற மாதிரியே பாவர் கா ஜூஸ் மாதிரி இருந்தா அதுவும் போயிடுமேங்கிறேன் ஆக்சுவலா. சார் அப்படிலாம் இல்ல சார். அப்படிலாம் இல்ல சார். சீசன் 3ல இருந்து நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். ஏன்னா சீசன் 3ல இருந்து நான் ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கேன் சார். சீசன் 3ல இருந்து சீசன் 4ல இருந்து நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். யாராவது எவிக்ட் ஆனாங்கன்னா இனிமேட் நான் பிக் பாஸே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற குரூப் நிறைய இருக்கு சார். நான் இனிமேட் பார்க்கவே மாட்டேன்னு சொல்றவங்க அவங்களே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்பாங்க, என்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு கேட்பாங்க. யார் யார் வராங்கன்னு அவங்களே என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ கூட நான் சொல்லியிருக்கேன், ஏங்க பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படி. நான் ஒரு டைம் சர்க்காசமா ட்வீட் கூட போட்டேன். பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஷோ ஒன்று போடுவாங்களே விஜய் டிவில, இவங்களோட ரீயூனியன் ஒரு ஷோ போடுவாங்களே. ஏன்னா ஒருத்தர் எவிக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம், ஆமா ஒரு பெரிய கூட்டம் வந்து நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஹேஷ்டாக் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இங்க இது வச்சானுங்க இந்த ஷோ. அப்போ நான் அவங்களை டேக் பண்ணி போட்டேன், உங்களுக்காக ஷோ போட்டிருக்காங்க வந்து பாருங்க அப்படின்னு. எல்லாம் பார்த்தாங்க சார். 9 சீசன் கிராஸ் பண்ணி போயிட்டான். ஒரு உண்மையை சொல்லட்டுமா சார், நேற்று வந்த நியூஸ் இந்த வார ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். ஓகே. வைல் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் வீக்
இந்த வீக் வந்து ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது லாஸ்ட் வீக். ஓகே. எப்படி சார்? எப்படி சொல்லுங்க? நம்ம என்ன பார்த்தோம்? எனக்கு ஒண்ணு மட்டும் அப்போ ரேட்டிங் போன வாரம் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, அப்போ இப்ப நாம சொல்றோம் இங்க மொக்கையா இருக்கு, இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு. அப்போ ரேட்டிங் எப்படி இன்க்ரீஸ் ஆனுச்சு? நீங்க வணிகம் வழியா பாருங்க. ஓகே. ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, அப்போ மக்கள் பார்க்குறாங்க. சம்திங் இஸ் தேர். நாம அதை மிஸ் அவுட் பண்றோம். நாம வந்து ஒரு சில எசன்ஸை மட்டும் தான் நாம வந்து நோண்டி எடுக்கிறோம். இந்த எசன்ஸ் தான் எனக்கு வேணும், இந்த எசன்ஸ். ஆனா மக்கள் வேற எசன்ஸும் இருக்கு இதுல. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து வாட்டர்மெலன் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வாட்டர்மெலன் ஹேட்டரா இருக்காங்க ஒரு சில பேர். ஸோ அந்த மாதிரி ஷோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க என்னன்னு தெரியல. பட் ஆனால் நேற்று வந்து ஷாக்கிங் நியூஸ். லாஸ்ட் வீக் வந்து ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஓகே. ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. புக்வாம் பேசுங்க. அதுக்கப்புறம் விக்னேஷ் பேசுங்க. புக்வாம் பேசுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. இமாத் ப்ரோ, நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க ப்ரோ, அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்றேன். அதுக்கு தான் எனக்கு மெயினா வந்தது. அந்த எது என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் இருந்துச்சு இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி நீங்க கொஸ்டின் கேட்டது, எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஓடுனது. என்னன்னா, இத்தனை நாளா இத்தனை பிக் பாஸ்ல என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா இருந்தது என்னன்னா, 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன். அந்த 2 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் ரொம்ப ஜாலியா இருக்கும். பிளஸ் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்கும், குவர்க்கியா இருக்கும். இட் ஹேஸ் எவ்ரிதிங். அதுல ஒரு மசாலா இருக்கும், ஸ்பைசஸ் இருக்கும். இதுல யார் பேருக்குள்ள 2 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, ரொம்ப போரா இருக்கு. சண்டைனா ஃபுல் சண்டையா இருக்கு. அதுல ஸ்மார்ட்டா ஒரு சண்டை நடக்கும். எப்பவுமே ஆரிக்கும் பாலாக்கும் நடக்கிற சண்டையில அவங்க எடுத்துட்டு வர பாயிண்ட்லாம், எடுத்துட்டு வர விஷயம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது அடுத்த நாள் ட்ரெண்ட் ஆகும். அடுத்த நாள் வந்து அது டயலாக்ஸே ட்ரெண்ட் ஆகும். இது அந்த மாதிரி ஒரு டைம் கூட நான் பார்க்கவே இல்லை. இந்த எந்த சண்டையிலுமே நடக்கல. அதனால தான் இன்னைக்கு விக்கல் சொன்ன அந்த பாயிண்ட் அதுதான். பார்வதியோட ஃபைட்ஸ் எல்லாம் வந்து திருப்பி அதே தான் பண்ண போறாங்க. வாரம் அதே தான் நடக்க போகுது. அது போரிங்கா இருக்கு. இது எனக்கு புதுசா வேற எதுவுமே இல்லைங்கிற அந்த கிரியேட்டிவிட்டி இல்லைன்ற அந்த பாயிண்ட் தான் எனக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு விஷயம் துளிர் வந்தது வந்து இந்த கம்ருதீனை கூட்டிட்டு போனது. கம்ருதீனை கூட்டிட்டு போனா அந்த கேம் எப்படி இருக்குன்றத விக்கல்ஸ் பார்க்கணும்னு நினைச்சாரு. அப்ப பார்க்கும்போது இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குது இல்லை, இந்த மாதிரி ஒரு பிளேவே இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இந்த மாதிரி பிளேஸ் இந்த மாதிரி சுத்தமா யாருக்குமே யோசிக்க தோண மாட்டேங்குதா, யாருக்குமே யோசிக்க வரலையான்றது தெரியல. 2வது பாயிண்ட் வந்து நாமினேஷன்ஸ்ல போய் நாமினேட் பண்ணும்போது சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அது பிக் பாஸ் திருப்பி சொல்லும்போது அந்த வேர்ட்ஸ் பயங்கர ஃபன்னா இருக்கும், காமெடியா இருக்கும். அது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவோம். அது 1 நாள் 2 நாள் ஓடும். யாரா அந்த வேர்டு சொன்னாங்க, யாரா பேசினாங்க அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்லாம் ஓப்பன் ஆகும். இதுல எதுவுமே இல்லை. யாருக்குமே அந்த ஃபைட் எப்படி பண்ணணும்னு தெரியல, ஒரு கான்வர்சேஷன் எப்படி ஜாலியா வச்சுக்கணும்னு தெரியல, ஒரு எந்த விதமான ஒரு குவர்க்கினஸும் இல்லாத மாதிரி இருக்கு. அதனால தான் அந்த கண்டென்ட் எல்லாமே அப்படியே சப்டியூடா இருக்கு. இந்த ஹோல் விஷயத்துல நீங்க சொன்ன மாதிரி ரேட்டிங்கே அப் ஆயிருந்தாலும் இந்த ஷோட குவாலிட்டி ரொம்ப சப்பார்ல தான் இருக்கு. ஏன்னா அவங்க எடுத்துட்டு வந்து கவின் வந்து சும்மா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையோ இல்லை ஒரு பெஞ்ச்லயோ உட்காந்து படுத்துக்கிட்டு தர்ஷனா கலாய்க்கிறதாகட்டும், லாஸ்லியோ கலாய்க்கிறதாகட்டும், சுத்தீரவங்களை கலாய்க்கிறதாகட்டும், அங்க நடக்கிற ஒரு சின்ன ஃபன் வந்து வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சாண்டி உள்ள ஒருவர் வேற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும். சண்டை நடந்தாலும் ஷெரின் இடத்துல கொண்டு போய் சண்டை வருவாங்க. இப்ப ராஜு இதுல வந்து சண்டை வந்துட்டு தான் இருந்தது கொஞ்சம் அப்பப்ப. ஃபன்னு ப்ரிவலண்டா தான் இருந்துச்சு. ஆனா ஸ்டில் அதுல குவர்க்கியா இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருந்துச்சுன்றேன். கெட் மை பாயிண்ட் ரைட்? ஐ கெட் யுவர் பாயிண்ட். அண்ட் ஒன் மோர் திங் இன்னொன்னு சொல்றேன். சீசன் 3 லைவ் கிடையாது. நாம இங்க பாக்குறது லைவ். இப்போ இங்க நீங்க லைவே பார்க்காம ட்விட்டர்ல கிளிப்ஸ் பார்க்காம நீங்க வெறும் 1 ஹவர் எபிசோடு மட்டும் அன்னைக்கு பார்த்த மாதிரி நீங்க 1 ஹவர் எபிசோடு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நாம லைவ் பார்க்கறதுனால இமிடியேட் நம்ம அப்டேட்ஸ் கிடைக்கிறதுனால இந்த லைவ் பார்க்கறதுனால அங்கே பாருங்களேன். இப்போ வந்து பார்வதியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா அப்படியே லைவ்லேயே அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே அப்படியே சட்டிலாக போயிட்டு இருக்கு. இதே நீங்கள் 1 ஹவர் எபிசோடு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் லைவ் இல்லை. அடுத்த எபிசோடு என்னைக்கு பார்ப்போம்னா அடுத்த நாள் நைட் 9:30 மணிக்கு தான் மறுபடியும் எபிசோடு. அப்போது இந்த நைட்டு 10:30லேருந்து அடுத்த நாள் 9:30 மணி வரைக்கும் நம்ம மைண்டில் அவ்வளோ ஸ்பெகுலேஷன்ஸ் போகும். இது எதுக்கு இவங்க இப்படி பண்ணாங்க? ஐயோ நாளைக்கு என்ன ஆகும்? இவன் ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டான்? அவன் ஏன் அப்படி சொன்னான்? ஒருவேளை இவன் இப்படி சொல்லியிருப்பானோ? இந்நேரம் ஒன்று சேர்ந்துருப்பாங்களோ? இந்நேரம் அது ஆயிருக்குமோ? அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரில் நமக்கு ஸ்பேஸு கிடையாது, இது கிடையாது, லொஸ்க்கு எதுவுமே கிடையாது. அல்டிமேட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளப் ஹவுஸ் அல்டிமேட்டுக்கு முன்னாடி ஆமாம் சீசன் 5ல் தான் உங்களுக்கு கிளப் ஹவுஸு இதுன்னு ஏதோ வந்துச்சு. அப்போ தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். சீசன் 4 வரைக்கும் நம்ம எல்லாமே ஸ்பெக்குலேஷனில் தான் நம்ம சண்டை போட்டோம். பட் இப்போ ஸ்பெக்குலேஷனில் சண்டை போடல. ஆனால் சீசன் 4 சீசன் 5லாம் வந்து லைவ் வந்திருந்தா என்ன சொல்கிறது, மொக்கையாக தான் போயிருக்கும் ஷோ. அண்ட் ஒன் மோர் திங்கு, உங்களுக்கு ரிசல்ட்டே மாறி இருக்கும். எஸ்பெஷலி சொல்கிறேனே, சீசன் 4ஓட ரிசல்ட் மாறி இருக்கும் லைவ் வந்திருந்தா.
தட்ஸ் குட் பாயிண்ட் ப்ரோ. சீரியஸ்லி அது நல்ல விஷயம், கரெக்ட் தான். யோசிச்சு பார்த்தா அந்த பாயிண்ட் அது வந்திருக்கும். ஆனால் ஸ்டில் எனக்கு என்னன்னா, அந்த ஒரு கண்டென்ட் அவங்க எடுத்து போடுற ப்ரோமோவில் இருக்கிற அந்த கண்டென்ட் கூட அந்த வேர்டு எப்போ சொல்லுவாங்க, அந்த சீனில் எப்போ சொல்லுவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நான் வைத்துக்கிறேன், அது உண்மை, ரொம்ப உண்மை. அது அது கொஞ்சம் சீசன்ஸ் வர வர வரவே அந்த விஷயம் அவங்களுக்கு அது இருக்கிறதே தெரியல. மேபி அந்த கண்டென்ட் நல்லா இருக்கான்றதே தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ராஜு சீசன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த சீசன் ஆகட்டும், அந்த சீசனில் லைவ் வந்ததுக்கப்புறம் கூட அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன ஒரு நாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஒரு இடத்துல யாராவது பேசியிருப்பாங்க, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தைக்கு அவன் திருப்பி கவுண்டர் பண்றது. இந்த சண்டை எல்லாம் ரொம்ப நான் சண்டை போடுறேன் பாரு அப்படின்ற மாதிரியே ஒரு சண்டை இருக்க மாதிரி இருக்கு. நீ என்ன சொன்னாலும் நான் அப்படின்னு நான் கார்னர் பண்ண தானே போறேன், அதுக்கு நான் உன்னை சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ப்ரோ இப்போ சீசன் 7 எடுத்துக்கோங்களேன். ஜோவிகான்னு ஒருத்தங்க இருந்தாங்களா, சண்டை போடுவாங்க யார்கிட்டனாலும். விஜய் வர்மான்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் அதே மாதிரி தான். இந்த பக்கம் பிரதீப் ஆண்டனி, அந்த பக்கம் மாயா, அந்த பக்கம் பூர்ணிமா, அதுக்கப்புறம் நிக்சன் இந்த பக்கம் அவரது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு ட்ராக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் கொடுத்துட்டே இருந்தாங்க. விசித்ரா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஓகே, ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் கொடுத்துட்டே இருந்தாங்க. இங்க அந்த மாதிரி இல்லையே, இங்க அந்த மாதிரி ஆட்கள் இல்லையே உங்களுக்கு. அங்க மசாலா ஐட்டம் அங்க அவ்வளோ இருந்தது. நமக்கு அந்த மசாலா டப்பா வந்து அவ்வளோ இருந்ததுங்க. விசித்ரா ஒரு பக்கம், மாயா ஒரு பக்கம், பூர்ணிமா ஒரு பக்கம், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம், அவர் வந்து ஒரு பக்கம். அதான் சொல்றேன், அவர் வந்தாரு, அவர் வந்து ஒரு பக்கம், கூல் சுரேஷ் ஒரு பக்கம், விஷ்ணு, ஐயோ அப்பா விஷ்ணு, விஷ்ணு ஒரு பக்கம். அப்ப நல்லா யோசிங்க, அத்தனை மசாலா இருந்தது. அப்போ அவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணாங்க, அவங்க எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணாங்க. அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இன்னைக்கு காலையில பிரதீப் ஆண்டனி அவனோட விஷயம் வந்துச்சா, மதியானம் பாத்தீங்கன்னா விஜய் வர்மாவும் விஷ்ணுவும் அடிச்சுப்பாங்க, எதுக்கு அடிச்சுப்பாங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாயா அங்க உட்காந்து ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்க, அந்த ஸ்கெட்சை பத்தி பேசுவோம். இங்க விஷ்ணுவை பத்தி பேசுவோம், அடுத்தது அங்க பிரதீப் ஆண்டனி பத்தி பேசுவோம், அடுத்தது அங்க பாத்தீங்கன்னா ஜோவிகா இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒண்ணு பேசுவோம். சோ பூர்ணிமா கூட ஏகப்பட்ட அவங்க விஷயங்கள். கேப்டன்சி சூப்பரா பண்ணாங்க ப்ரோ. அவங்களும் அப்படிதான் அப்போ நமக்கு நிறைய அங்க கண்டென்ட் பேசுறதுக்கு கொடுத்தாங்க. அவ்வளவு விஷயங்கள், அப்ப நமக்கு பேசுறதுக்கு அங்க எல்லாத்த பத்தி பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருந்தது. இங்க நீங்க சொல்லுங்களேன் பாப்போம். இங்க எல்லாமே ஃபோக்கஸ் என்ன பண்ணிட்டானுங்க, நம்ம ஃபோக்கஸ் வந்து பார்வதி மேல மட்டும் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு, அப்ப இவனுங்க ஃபோக்கஸ் எல்லாம் ஒரே பக்கம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பார்வதி இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஹேண்டில் பண்றாங்க எல்லாத்தையும், அது கண்டிப்பா இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். எனக்கே இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. நான் ஐம் நாட் சப்போர்ட்டிங் ஹர், பட் ஐ அப்ரிஷியேட் ஹர். ஏன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து நீங்க அகைன்ஸ்டா நிற்கும் போது கூட அவங்க வந்து பிரேக் டவுன் ஆகல, அதாவது அழுகுறாங்க. அழுதாலும் நீங்க நல்லா நோட் பண்ணுங்களேன், வெளில உட்காந்து அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. உடனே எந்திச்சு வெளில லிவிங் ரூம் வந்துட்டு லலான்னு சத்தம் போட்டு எல்லாத்தையும் வெறுப்பேற்றிட்டு தான் ஷி வில் கோ அண்ட் ஸ்லீப். அப்போ இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல அத்தனை பேர் இன்னொன்னு சொல்றேனே, சரவண விக்ரம்னு ஒருத்தன் தான், ஒண்ணுமே பண்ணல. பட் ஆனா அவன் என்ன பண்ணா, ராத்திரி ஆனா அவன் நம்மளை என்டர்டெயின் பண்ணிருந்தான். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் டூயிங் சம்திங். இங்க அந்த மாதிரி என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வாட்டர் மெலன் ரீல்ஸ் பண்றாரு, எத்தனை ரீல்ஸ் நீங்க பாப்பீங்க? இன்னைக்கு ஏதோ நாட்டாமன்னு ஒன்று பண்ணாராமா, யாரோ பேசிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி, நான் அப்போ கேட்டேன்.